கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு நாளைக்கன். நல்ல கூட அதிகாலையில் 5:30 மணிக்கு ட்ரெயின் எடுத்து வேலைக்கு போகும்போது ட்ரெயின் உள்ளே போய் அமர்ந்த பிறகு எனக்கு முன்பாக ஒரு அம்மா அமர்ந்து கொண்டிருந்தார்கள். அவருடைய கையில் பார்த்தால் காப்பி கலர் நிறத்தில் மணிகளை கோர்த்த ஒரு ஜெப மாலையை கையில் வைத்து அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்ததை பார்க்க முடிந்தது. அவர்களை பார்க்கும்போது இஸ்லாத்தை சேர்ந்தவர்கள் என்பதை கண்டுபிடித்தார். இன்னொருவரை பார்க்கும்போது அவர் என்ன செய்கிறார் என்றால் குரானை வாசித்து கொண்டிருப்பதை பார்க்க முடிந்தது. இன்னொரு முறை எனக்கு அருகிலே அமர்ந்து கொண்டிருந்த ஒரு அம்மா ஜெப மாலையை வைத்து அவர்கள் ஜெபம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் கத்தோலிக்கர் என்பதை நான் கண்டுபிடித்தேன். அவர்களோடு கடவுளுடைய வார்த்தையும் அப்படியே பேசிக்கொண்டு என்னுடைய வேலை இறங்குற வரை கடவுளுடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை குறித்து பேசிக்கொண்டே போனேன். இப்படி ட்ரெயினில் ஜெபமாலையை பயன்படுத்தி அநேகர் ஜெபம் செய்வதை பார்த்தேன். கிட்டத்தட்ட 99% மக்கள் இன்றைக்கு ட்ரெயினில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தலை குனிந்தபடி இருக்கும். அதிகாலையில் 5:30 மணிக்கு சொல்கிறேன் நான். எல்லோரும் செல்ஃபோனில் பாட்டு, மியூசிக்கு, படம், இப்படிப்பட்ட காரியங்களை பார்த்து 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 இந்த செல்ஃபோனை அநேகரை அடிமையாக்கி விட்டது. ஒரு காலத்தில் அநேகர் புத்தகங்கள் கையில் வைத்திருப்பார்கள். இப்போது புத்தகத்தை பார்க்க முடியவில்லை. எங்கோ சிலர் இப்படி ஜெபமாலையை வைத்து ஜெபம் செய்து கொண்டிருப்பதையும் ட்ரெயினில் பார்க்க முடியும். அப்போ இந்த காட்சியை பார்த்த பிறகுதான் ஒரு சிந்தனை எனக்கு தோன்றியது இந்த ஜெபமாலையை குறித்து. சரி, சற்று ஆராய்ந்து பார்ப்போமே அப்படி என்று. கிறிஸ்தவத்திலும் இன்று சபைக்குள்ள ஒரு விதமான ஜெபங்கள், ஸ்தோத்திர பலிகள் என்று ஓடிக்கொண்டிருக்கிறது. புறமதத்திலையும் இப்படி ஜெபமாலையை பயன்படுத்தி ஜெபம் என்ற பிரார்த்தனை, வேண்டுதல் என்ற காரியமும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இதனுடைய பின்னணியை சற்று நான் ஆராய்ந்து பார்க்கும்போது பிரியமானவர்களே, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே புறமதத்தினர் இந்த ஜெபமாலை மணிகளை பயன்படுத்தி மந்திரம் அல்லது பிரார்த்தனை செய்தார்கள் என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது. அப்போ கிறிஸ்துவுக்கு பின் 456ஆம் ஆண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் புற மதத்தை சேர்ந்த ஜெயின் மதத்தினர் அவர்கள் தான் என்ன செய்கிறார்கள் என்றால் போப்பர்காஸ் என்ற ஜெப மாலையை பயன்படுத்தினார்கள் என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது. இந்த போப்பர்காஸ் என்ற ஜெபமாலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பலவிதமான எண்ணிக்கை நிறைந்த மணிகள் இருக்கும். 6, 9, 12, 18, 36 என்ற கணக்கில் மணிகள் அங்கு இருக்கிறதை பார்க்க முடியும். இதை அப்படியே இஸ்லாத்தை நாம் நோக்கி பார்ப்போமானால் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவுக்கு பின், அதாவது ஜெயின் மதத்தினர் கிறிஸ்துவுக்கு பின் 456ஆம் ஆண்டு என்று பார்க்கிறோம். இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவுக்கு பின் 610ஆம் ஆண்டில் அவர்கள் 99 மணிகளை பயன்படுத்தி ஜெபம் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். இன்றும் அநேகர் அந்த 99 மணிகளை பயன்படுத்தி ஜெபம் செய்கிறதை பல இடங்களில், பல தேசங்களில் பார்க்க முடியும். சரி, இவர்கள்தான் இப்படி என்றால் புத்த மதத்தினரை பார்க்கும்போது நீங்கள் ஃப்ரான்ஸ்லேயும் பங்களாதேஷத்தை சேர்ந்த, ஸ்ரீலங்காவை சேர்ந்த, இந்தோனேசியா, சைனா, இப்படி பல தேசத்தை சேர்ந்த புத்த மதத்தினரும் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காவி நிற உடையை அவர்கள் அணிந்து கொண்டு அவர்களுக்கும் பல இடங்கள் உண்டு அவர்கள் வேண்டுதல் செய்வதற்கு. அப்போ இவர்களும் என்ன செய்கிறார்கள், புத்த மதத்தினரும் 108 ஜெபமணிகளை ஒரு வளையத்தில் கோர்த்து அவர்களும் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ ஜெயின் மதத்தினர் அவர்கள் ஒரு விதமான மணிகளை பயன்படுத்தி ஜெபம் செய்கிறார்கள். இஸ்லாமியர்கள் ஒரு விதமான மணிகளை பயன்படுத்தி ஜெபம் செய்கிறார்கள். புத்த மதத்தினர் அவர்கள் ஒரு விதமான மணிகளை பயன்படுத்தி அவர்கள் ஜெபம் செய்கிறார்கள். இப்படி இது கிறிஸ்தவத்திற்குள்ளும் கிறிஸ்தவர்களும் இந்த ஜெபமாலையை பயன்படுத்தி ஜெபிக்கின்ற முறையை இவர்களும் கையாண்டார்கள், ஏற்படுத்தி கொண்டார்கள். இந்த புறமதத்திலிருந்து சில காரியங்கள் கிறிஸ்தவத்துக்குள்ளேயும் வந்தது என்று பார்க்கிறோம். கிறிஸ்தவத்துக்குள்ளே இந்த ஜெபமாலை என்ற முறை கிறிஸ்துவுக்கு பின் 1090 பீட்டர் என்ற ஒரு துறவி என்பவரால் முதலாக இந்த ஜெபமாலை என்ற மணி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்று வரலாறு பதிவு செய்கிறது. பின்பு சில காலங்கள் சென்ற பிறகு செயின்ட் டொமினிக் என்பவரால் கிறிஸ்துவுக்கு பின் 1208ஆம் ஆண்டு இந்த ஜெபமாலையை மக்கள் பயன்படுத்தி
அது மக்களுக்கு முன்பாக பிரபலமாக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆனால் இன்று வரை கத்தோலிக்கர்கள் நம்புகின்ற ஒரு காரியம், மரியாள் இந்த செயின்ட் டொமினிக்கு முன்பாக தோன்றி இந்த ஜெபமாலையை அவர்கள் காண்பித்து அறிமுகப்படுத்தி வெளிப்படுத்தி இப்படியாக ஜெபியுங்கள் என்று மரியாள் டொமினிக்கிட்டம் சொன்ன மாதிரி இன்றும் கத்தோலிக்கர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ சபைக்குள்ளே நம்ம பார்க்குறோம்ல, இன்றைய காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டுகளாக 1901 அமெரிக்காவிலிருந்து பல காரியங்கள் தமிழகத்துக்கும் உலகம் முழுவதும் வேதத்தில் இல்லாத பல காரியங்கள் சபைக்குள்ளே இறக்குமதி செய்யப்பட்டது போல தமிழகத்திலும் சரி, பிரான்ஸ்லேயும் சரி, பல தேசங்கள்லேயும் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக வேதத்துக்கு முரணாக, வேதத்துக்கு எதிராக பல காரியங்கள் தீர்க்க தரிசனம் என்ற பெயரில் பரிசுத்த ஆவியானவரை பயன்படுத்தி உலர்கின்ற அந்த பெயரில், பொய்யான வாக்குத்தத்த பெயரில், பொய்யான பேர் சொல்கிற பெயரில், பொய்யான எண்ணெய் வியாபாரம் இப்படி என்ற பெயரில் எப்படி திருச்சபைக்குள்ள கர்த்தர் காண்பித்தார், ஆண்டவர் காண்பித்தார், இயேசு சொன்னார், ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் வந்து இறங்கி என்னிடம் வந்து பேசினார், ஆண்டவர் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போனார், ஆண்டவர் எனக்கு நரகத்தை காண்பித்தார், எப்படி என்று இன்று பல பிரபலமான போதகர்கள் பொய் சொல்லி கொண்டு எப்படி ஏமாற்றினார்களோ, எப்படி சபைக்குள்ள பல காரியங்களை வேதத்துக்கு விரோதமாக கொண்டு வந்தார்களோ, அதை போலத்தான் அன்றைய நூற்றாண்டுகளிலும் பல காரியங்கள் கிறிஸ்தவத்துக்குள்ளே நுழைந்தது என்பதை பார்க்க முடியும். ஆனால் பிரியமானவர்களே, தயவு செய்து ஒன்றை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜெபமாலை என்பது புறமதத்தினுடைய பழக்கத்திலிருந்து அப்படியே கிறிஸ்தவத்திலே அது கலந்து விட்டது என்பதை நம்மால் பார்க்க முடியும். அப்போ கிறிஸ்துவுக்கு பின் 1000க்கு பின் இந்த கிறிஸ்தவர்கள் இந்த ஜெபமாலையை பயன்படுத்தி அவர்கள் ஜெபம் செய்தார்கள். அதாவது கிட்டத்தட்ட 1090 இந்த முறை தொடங்கப்பட்டு 1208 பிரபலமாக்கப்பட்டிருக்கிறது இந்த ஜெபமாலை கிறிஸ்தவத்தில், கத்தோலிக்கர் மத்தியில். ஆனால் இப்போ ஒரு கேள்வி என்னவென்றால், சிந்தித்து பார்க்கணும். இதற்கு முன்பாக ஜெயின் மதத்தினர், இஸ்லாமியர்கள், புத்த மதத்தினர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவுக்கு பின் 1000 ஆண்டுகளுக்கு பின்னால் நீங்கள் அப்படியே வரலாறை புரட்டி பார்ப்பீர்களானால் எங்கேயுமே இந்த ஜெபமாலையை பயன்படுத்தவில்லை என்பதை கத்தோலிக்கர்களும் ஒற்றுக்கொள்வார்கள். புரிந்து கொள்ளணும் சத்தியத்தை நம்ம. அப்போ இந்த ஜெபமாலை பழக்கத்தை இயேசு கிறிஸ்து பயன்படுத்தினாரா என்றால் இல்லை. அப்போஸ்தலர்கள் பயன்படுத்தினார்களா என்றால் இல்லை. அதற்கு பிறகு பல சீர்திருத்தவாதிகள் வந்திருக்கிறார்கள், பல துறவிகள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் பயன்படுத்தினார்களா என்றால் இல்லை. 1090லையும் 1208 இந்த ஜெபமாலை கிறிஸ்தவத்திற்குள் நுழைந்து விட்டது. இது புறமதத்தினுடைய காரியமாக நுழைந்து விட்டது என்பதை பார்க்கிறோம். சரி பிரதர், இதெல்லாம் சொல்கிறீங்களே, இப்போ என்ன தான் சொல்ல வரீங்க அப்படி என்று நீங்கள் கேள்வி எழுப்பலாம். வாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய அதாவது மலைப்பிரசங்கத்தில் நீங்கள் பார்க்கும்போது 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் ஜெபத்தை குறித்து பைபிள் என்ன சொல்லுகிறது, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார். இன்று கூட நீங்கள் பார்க்கலாம், இந்த ஜெபமாலை என்ற மாதிரி ஜெப கோபுரம், அடுத்தது 24 மணி நேரமும் ஜெப விண்ணப்பங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளலாம், 24 மணி நேரமும் 7 நாளும் ஜெப குறிப்புகளை நீங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். இப்படி பல விளம்பரங்களை பார்க்க முடியும், ஜெப கோபுரங்களையும் சபைக்குள்ளே பார்க்க முடியும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, விவிலியம் என்ன சொல்லுகிறது, பைபிள் என்ன சொல்லுகிறது? இயேசு சொல்லுகிறார், அதாவது கத்தோலிக்க பைபிள் இருக்கிற காரியத்தை நான் வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க அந்த மொழிபெயர்ப்பில். மேலும் நீங்கள் இறைவனிடம் வேண்டும்பொழுது பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம், மிகுதியான சொற்களை அடுக்கி கொண்டே நீங்கள் போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஜெபிக்க வேண்டுமென்றால் எந்த நேரத்திலும்
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மன உறுதியுடன் தூய்மையான மனதுடன் ஜெபிக்கும் பொழுது இறைவன் நம் ஜெபங்களை கேட்பார். யோவான் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்தை நான் வாசித்தேன். இப்போ கேள்வி என்னன்னா, இயேசு வாழ்ந்த காலத்திலே பிற இனத்தவர்கள் பிதற்றி ஜெபித்திருக்கிறார்கள் என்பதை இயேசுவே இங்கு பதிவு செய்கிறார். அப்போ யோசிச்சு பாருங்க, பிற மதத்தில் வந்த இந்த ஜெபமணிகள், ஜெப மாலைகள், ஜெப வளையங்கள், இது கிறிஸ்தவத்திற்குள்ளே நுழைந்தது வேதத்திற்கு முரணான காரியம். இயேசுவினுடைய போதனைக்கு, இயேசுவினுடைய உபதேசத்திற்கு, பைபிளுக்கு முரணான காரியம் இந்த ஜெபமாலையை பயன்படுத்தி ஜெபிக்கின்ற காரியம் புற மதத்தைப் போல. ஆனால் பைபிள் ஆண்டவர் சொல்கிறாரு, இதை எல்லாவற்றையும் ஆண்டவர் நொறுக்கி விட்டார். ஆண்டவர்கிட்ட நேரடியாக எந்த புரோக்கரும் தேவையில்லை, எந்த ஒரு ஊழியரோட சப்போர்ட்டும் தேவையில்ல, எந்த ஒரு குருமாருடைய சப்போர்ட்டும் தேவையில்லை. இயேசு கிறிஸ்துவிட்டு ஜெபிப்பதற்கு, நேரடியாக செல்லுவதற்கு, கேட்பதற்கு இது இயேசுவே நேரடியாக அநேக பழைய மத சம்பந்தமான யூதர்கள் மத்தியில் பல காரியம் இருந்தது, அதே ஆண்டவர் நொறுக்குகிறார். யூதர்கள் மத்தியில் இருக்கிற பல மாயமான ஜெபத்தை ஆண்டவர் நொறுக்கினார் அன்றைய நாட்களில். அப்போ பிரியமானவர்களே, பிற இனத்தவரை போல நீங்கள் பிதற்ற வேண்டாம் என்றால், பிற இனத்தவர்கள் ஜெபிப்பதை இயேசு பார்த்திருக்கிறார், கேட்டிருக்கிறார். அவங்கள போல நீங்கள் ஜெபிக்காதீங்கன்றார். அப்போ எப்படி ஜெபிக்கணும்? அடுத்த கேள்வி நாமே கேட்டு பார்க்கணும். அப்போ ஆண்டவரே அங்கு ஜெபிக்கின்ற காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். கிறிஸ்தவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், கத்தோலிக்க மக்கள் மத்தியில் நம்ம பார்த்தோம் சொன்னால், நானே அதை செய்திருக்கிறேன். கத்தோலிக்கர்கள் அன்றைய நாட்களில் நான் அங்கே இருக்கும் பொழுது என்னுடைய பாவத்தை அறிக்கை செய்துவிட்டு உள்ளே போய் ஜெபமாலைகளை ஜெபிப்பது உண்டு. 10 முறை தொடர்ந்து மரியே வாழ்க ஜெபத்தை செய்வது உண்டு. 15 செட்டாக 150 முறை ஜெபிக்கின்ற வழக்கங்கள் உண்டு. இன்றும் கத்தோலிக்கர்கள் மத்தியில் ஜெபமாலைகளை பயன்படுத்தி பாவ அறிக்கை செய்து ஜெபங்களை செய்வது உண்டு. ஆனால் வேதத்தின்படி இது சரியா என்றால் இல்லை. இயேசு அப்படி சொல்லவே இல்லை. அப்போ எப்படியோ பல காரியங்கள் நுழைந்து விட்டது. இப்போ நான் நேராக எந்த காரியத்துக்கு நான் செல்லுகிறேன் என்றால், நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டுமென்றால் நமக்கு ஒரு புரோக்கர் தேவையா, இல்லை ஒரு மணி தேவையா, இல்லை ஒரு புத்தகம் தேவையா? எது தேவை நமக்கு? அதாவது புதுசாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வர்றவங்களுக்கு, தெரியாதவங்களுக்கு ஓகே, ஒருவேளை ஊமையாக இருக்கிறவங்களுக்கு ஓகே, இல்லை எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு ஓகே. ஆனால் பிரியமானவர்களே, ஜெபிக்க வேண்டுமென்றால் இயேசு சொல்லுகிறார், தெளிவாக சொல்லுகிறார். எந்த நேரத்திலும், அது ஆற்றங்கரையாக இருக்கலாம், சில வேளைகளில் பாத்ரூமாக கூட இருக்கலாம், வீட்டு அறையாக இருக்கலாம், காருக்குள்ளே இருக்கலாம், வீட்டுக்குள்ளே இருக்கலாம், வேலை ஸ்தலமாக இருக்கலாம், பிரயாணமாக இருக்கலாம், எங்கே வேணுமே இருக்கலாம். ஆனால் ஒரு பொருளை பயன்படுத்தி இயேசுக்கிட்ட போகலாம் என்றால் முடியாது. ஒரு பொருளின் மேலே இயேசுவினுடைய வல்லமை இறக்கலாம் என்றால் முடியாது. இயேசு அப்படி சொல்லவே இல்லை. அது பைபிளில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலிருந்து நம்ம வாசித்து பார்த்தால் எங்கேயுமே பார்க்க முடியாது. எனவே பிரியமானவர்களே, ஒன்றை சொல்லி நான் இப்போது நிறைவு செய்கிறேன். நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க வேண்டுமென்றால் நேரடியாக எந்த நேரத்திலும் இயேசுடைய நாமத்தில் மன உறுதியுடனும் தூய்மையான மனதுடனும் ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து சித்தத்துக்கு உட்பட்டு நாம் ஜெபத்தை நேரடியாக இயேசு கிறிஸ்துவிடம் ஏறெடுக்கும் பொழுது அவர் சித்தத்தின்படி நம் ஜெபத்தை கேட்டு நமக்கு நன்மையானதை, அவருக்கு பிரியமானதை, நமக்கு நன்மையானதை நம்முடைய ஜெபத்தின் மூலமாக அவர் செய்வார் என்பதை நீங்கள் தயவு செய்து விசுவாசியுங்கள். அதைத்தான் பைபிள் பதிவு செய்கிறது. ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை ஒரு பொருளின் மீதோ, உம்மிடம் நாங்கள் ஜெபிப்பதற்கு ஒரு ஜெபமாலையோ, இல்லை ஒரு புத்தகத்தையோ, ஒரு பொருளையோ, ஒரு படத்தையோ பயன்படுத்தாதபடி நேரடியாக உம்மிடம் நாங்கள் ஜெபிக்க, வசனத்துக்கு விரோதமாக, உம்முடைய போதனைக்கு விரோதமாக எதையும் நாங்களும் செய்து விடாதபடி உம்முடைய சித்தத்தின்படி வாழ, உம்முடைய சித்தத்தின்படி ஜெபிக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபங்க நல்ல பிதாவே. ஆமென்.